பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்முடைய ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் நமக்கு பல நெருக்கங்கள் இருக்கும், கஷ்டங்கள், நஷ்டங்கள், என் பாரத்தை யாராவது சுமக்க மாட்டாங்களா என்று பல கேள்விகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் ஒன்றில் நினைவு கொள்ள வேண்டும், நம்முடைய பாரத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் வச்சு சுமக்க அவர் வல்லவராகவே இருக்கின்றார். என்ன கவலையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்தோ அல்லது நீங்கள் செய்கின்ற வேலை குறித்தோ என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நோக்கி போங்க, இயேசுவை நோக்கி போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாரமான அந்த இருதயத்தை ஆண்டவர் லகுவாக மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்துல நமக்கு கவலைக்கோ நெருக்கங்களுக்கோ சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாம் கர்த்தரை தேடி போகும்போது எல்லா விதமான பாரத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சுமக்கிற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இன்னும் வேதவசனம் நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய பாரத்தை சுமக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் வயதானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கே நம்ம பாரமாக மாறிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோது நம்மளை பாரமாகவே நினைக்க மாட்டார். நமக்குள்ளான இருக்கிற மனபாரங்கள் எல்லாம் வச்சு கர்த்தருடைய சமூகத்தை நம்ம சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அதை எடுத்து நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் செல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் சமாதானத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நல்லா நினைவிக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நோபடி இஸ் ரெடி டு லிசன் ஆல் யுவர் பர்டன்ஸ். அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. யாருமே உங்கள் பாரங்களையும் உங்கள் கவலைகளையும் கேட்கறதுக்கு இங்கே தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பாரத்தை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நாள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளில் கூட கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கின்ற எல்லாரையும் இப்படி சமூகத்தில் வைத்து செபிக்கின்றேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவருக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுத்து இந்த நாளில் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.